அது வர்றங்கண்ணே. அதுல கொஞ்சம் அன்பில் மகேஷனுடைய ஒரு பினாமி கம்பெனி அதுல இருக்குங்கண்ணே, ஒரு அண்ணா நகர் கம்பெனி ஒண்ணு, அதையும் நான் எடுத்திருக்கேங்கண்ணே. இவங்க தான் இந்த சிபிஐனுடைய ப்ராசிக்யூஷன் சாங்ஷன்லாம் புடுங்கி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சவுக் சங்கர் மேட்டர், அதெல்லாம் கனெக்டட் தான். சவுக் சங்கர் மேட்டர்ல மத்திய அரசனுடைய பணம், நமஸ்தே அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்மளுது, நமஸ்தே திட்டம். யாரெல்லாம் பணியாளர்கள் இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர், அவங்கள ஓனர் ஆக்கக்கூடிய திட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும், தூய்மை பணியாளர்களை ஓனர். ஐயா நீங்க எதுக்கு வேலை பாக்குறீங்க, நான் உங்களுக்கு லோன் கொடுக்குறேன், நீங்க வண்டி வாங்குங்க. நீங்க செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணுமா, மிஷின் வாங்குங்க, நீங்க அதை கிளீன் பண்ணுங்க அப்படிங்கறத நமஸ்தே திட்டம். தமிழ்நாட்டில் அம்பேத்கர் ஐயா பேர்ல அந்த திட்டத்தை பேரை மாத்தி மத்திய அரசுடைய பணம் வருது. 2 கோஆபரேட்டிவ் பேங்க், காஞ்சிபுரம், சென்னை சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க். 2 பேங்க்ல எப்படி போலித்தனமாக அக்கவுண்ட் ஆரம்பிச்சு எப்படி போலித்தனமா அந்த பணத்தை ஸ்விண்டில் பண்ணிருக்கான்னு காட்டுறேன். ஆனா இதுக்கும் என்னால சிபிஐ கிட்ட போக முடியலையே. மத்திய அரசு பணமா இருந்தாலும் காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஊழல் பண்ற ஆதாரம் கையில் அப்படியே இருக்கு, லட்டு மாதிரி இருக்கு. ஆனாலும் சிபிஐ உள்ள வர முடியல. காரணம், ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணிருக்காங்க. அதனால் போராட்டம் போறோம், எடுக்க போறோம், எத்தனை நாள் தப்பிச்சு போயிடுவாங்க பார்க்கலாம். இவ்வளவு ஊழல்கள் நடக்குது. இந்த அதனாலதான் முதலமைச்சருக்கு 27% அதிகம், 2.7 இருந்திருக்கணும். அது ஏதோ டாட் சென்டர்ல மிஸ் ஆகி 27 வந்துருச்சு. நான் ஒரு சின்ன மனிதனா, நாங்கெல்லாம் வளர்ந்தோம். அண்ணே நீங்க என்ன சொன்னீங்க அண்ணே? அண்ணே ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுங்க, நல்லா கேட்டுங்க. அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணே பாரதிய ஜனதா கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க டிக்ளேர் பண்ணல. மத்த கட்சியில சொல்லிட்டாங்களா? முதலமைச்சர் வேட்பாளர் திமுக யாரு? மு.க. ஸ்டாலின் ஐயா. முதலமைச்சர் வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவங்க நேச்சுரலி ஆனா ஐயா முதலமைச்சர் இருந்திருக்கிறார். விஜய் அவங்க கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? அண்ணா விஜய் சொல்லிட்டாங்க. பட் எங்க கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னமா? அப்படி இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி 4ஆவது இடத்துல வந்திருக்குன்னா அதை சரித்திரமாக பார்த்து தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கிட்டத்தட்ட 10% அவங்க வர்றாங்க. எதுவுமே சொல்லாமே தான் பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு கட்சியினுடைய வளர்ச்சி இருக்குன்னு பாருங்க. மேடைக்கு யாராச்சும் மைக் எடுத்து